திருச்சியை சேர்ந்த பொண்ணு நடிப்பு மேல இருந்த ஆர்வம் 12th முடிச்சுட்டு தன் கழுத்துல போட்டிருந்த செயினை அடகு வச்சு வீட்டுல சொல்லாம சென்னைக்கு ஓடி வந்துடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் தப்பா பேசும்போது பெத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க. மைம் கத்துக்கிறாங்க, ஹாஸ்டல்ல தங்கி வாய்ப்பு தேட ஆரம்பிச்சாங்க. திறமை இல்லாம ரிஜெக்ட் ஆனா பரவாயில்ல, நேரத்தை சொல்லி ஒதுக்குறது பெரிய வழி. அந்த வழியை அனுபவிச்ச இவங்களுக்கு ஷார்ட் பிலிம் வாய்ப்பு கிடைக்குது. 30க்கும் மேல ஷார்ட் பிலிம் பண்ணி 24 இன்டர்நேஷனல் அவார்ட் கிட்ட கிடைக்குது. ஆனாலும் நீ கருப்புன்னு வாய்ப்பு மறுக்கப்படும் போது அழுதாங்க, உடஞ்சாங்க, தன்னைத்தான சமாதானம் பண்ணி தன் திறமைய நம்பினாங்க. கபாலி, காஞ்சனா படத்துல சின்ன சின்ன ரோல் கிடைக்குது. 5 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா ஐரா பட வாய்ப்பு வருது. எந்த நிறம் ஒதுக்கப்பட்டுச்சோ அதே நிறத்துல நடிச்சு தான் யாருன்னு நிரூபிச்சாங்க. நடிப்பு மட்டும் இல்லாம நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டராவும் இருந்தாங்க. விஜய் டிவி KPYல காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. உனக்கெல்லாம் சைடு ரோல் கூட கிடைக்காதுன்னு அசிங்கப்படுத்தப்பட்டவங்க சன் டிவி சுந்தரி சீரியல்ல கதையின் நாயகியா வலம் வந்துட்டு இருக்காங்க. எந்த நிறத்தை அவமானமா சொன்னாங்களோ தான் நடிப்பு விடாமுயற்சி மூலமா அந்த நிறத்தையே தன்னுடைய அடையாளமா மாத்தி ஜெயிச்சிட்டு இருக்கவங்க தான் கேப்ரில்லா அவர்கள்.